السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض ولكن كذبوا فأخذناهم بما كانوا يكسبون. قال النبي صلى الله عليه وسلم: كان النبي صلى الله عليه وسلم إذا دخل رجب قال: اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. رواه أحمد. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. ஸலவாத்தும் சலாமும் சந்தைமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் அருளும் பரக்கத்தும் அல்லாஹ் என்றும் நிரப்பமாக தந்தருள்வானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, சங்கைக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரஜப் மாதம் நம்மை நோக்கி போதுவதை தந்திருக்கிறது. ஒவ்வொரு மாதத்திலும் தனிச்சிறப்பு வாய்ந்த பல செய்திகளை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறான். ரஜப் என்பது பரக்கத்தை கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான மாதம் என்பதை அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். உலகத்திலே நாம் வாழுகின்ற காலத்தில் அரபியில் கேட்கக்கூடிய துவாவில் நாம் யாரும் வித்தியாசம் காட்டுவதில்லை. ஆனால் பெரும்பாலும் நமக்கு தெரிந்த மொழியில் கேட்கக்கூடிய துவாவில் பெரும்பாலும் நம்முடைய பொருளாதாரத்தில் பரக்கத், நீண்ட ஆயுள், நல்ல சுகம், குடும்பத்தின் நிம்மதி, இதைத்தான் அதிகமாக நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கும். இது எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒன்று. காரணம் என்னவென்றால், மறுமை என்பது நம்முடைய கண்காணாத ஒரு இனிமேல் வரப்போகின்ற ஒரு காலம். ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்காலம் என்று சொல்லப்படக்கூடிய தற்காலிக வாழ்க்கை இருக்கிறதே, இந்த நிகழ்கால வாழ்க்கையில் நாம் நேரடியாக ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருப்பது காரணத்தினால் அதிலே அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் நமக்கு கஷ்டங்களாக தெரிகின்றன, இன்பங்கள் நமக்கு இன்பங்களாக தெரிகின்றன. அனுபவிக்கின்ற ஒவ்வொன்றும் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கின்றன. ஆனால் வரக்கூடிய காலம் என்பது அது எப்படி இருக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட சொர்க்கத்தின் காட்சிகள், நரகத்தின் காட்சிகள், கேள்வி கணக்கினுடைய காட்சிகள், இதெல்லாம் நாம் கற்பனையாகத்தான் என்ன செய்ய முடியும், விளங்க முடியும். நேரடியாக யாருமே என்ன செய்யவில்லை, பார்க்கவில்லை. அதனால தான் நம்ம என்ன செய்யறோம், மறைமுகமான விஷயங்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல் தான் உண்மையான ஈமான். அல்லதீன யுமினூன பில் கைபி வயகீமுன ஸலாத்த வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். முத்தகீன் என்றால் யார் தெரியுமா?
உண்மையான பயபக்தியாளர்கள் என்றால் யார் தெரியுமா? அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானவற்றை ஈமான் கொள்வார்கள். மறைவானவற்றை தான் என்ன? அவருடைய வாழ்க்கை, மஹ்ஷருடைய வாழ்க்கை, சொர்க்கத்தினுடைய நிலை, நரகத்தினுடைய நிலை, இதெல்லாம் மறைமுகமான விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன, நாம் தெரிந்திருக்கிறோம். அது இதுவரைக்கும் என்ன செய்யவில்லை? காணவில்லை. ஆனால் ஒரு நாள் நாம் அனைவரும் அதை காணாமல் இருக்க முடியாது. எல்லோருமே கண்டே தீர்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சூரா அத்-தகாசுர் என்ற சூராவிலே அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். கபர்களை சந்திக்கின்ற வரை மனிதன் பொருளாதாரத்தின் மீது ஆசை உள்ளவனாகவே இருக்கிறான். அல்ஹாக்குமுத் தகாசுர், இன்னும் வேண்டும் வேண்டும் என்ற தகாசுர், அதிகமாக செல்வம் வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருந்து கொண்டே இருக்கின்றன. எதுவரை தெரியுமா? அவன் கபரை அடைகிற வரை அந்த எண்ணம் இருந்து கொண்டுதான் இருக்கும். அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் கல்லா ஸௌஃப தஅலமூன் ஸும்ம கல்லா ஸௌஃப தஅலமூன். நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், ஒரு நாள் வரும் அறிந்து கொள்வீர்கள். ஸும்ம கல்லா ஸௌஃப தஅலமூன், உறுதியாக ஒரு நாள் வரும், அந்த நாளில் அறிந்து கொள்வீர்கள். கல்லா லவ் தஅலமூன் இல்மல் யகீன். இதெல்லாம் இப்ப நம்ம அறிந்து வைத்திருக்கக்கூடிய மறுமை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இல்முல் யகீன். இல்முல் யகீன். கல்லா லவ் ஸௌஃப கல்லா லவ் தஅலமூன் இல்மல் யகீன் லதரவுன்னல் ஜஹீம் ثم لترونها عين اليقين لترون الجحيم. நரகத்தை நீங்கள் அனைவரும் பார்ப்பீர்கள். ثم لترونها عين اليقين. அதை நீங்கள் கண்கூடாக அறிந்து கொள்ளக்கூடிய காலம் ஒன்று வரும். இப்போலாம் இல்முல் யகீன் தான். நம்முடைய நாம் அறிந்த விஷயங்களை என்னுடைய நபி சொன்னார்கள், என் குர்ஆன் சொல்கிறது. எனவே இது உறுதியானது என்று நம்புகிறோம். இது இல்முல் யகீன். ஐனுல் யகீன் என்று சொன்னால் என்ன? கண்ணால் பார்க்கக்கூடிய காலம் நிச்சயமாக வந்தே தீரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தரக்கூடிய இந்த விஷயங்கள் அனைத்தும் நம்முடைய ஃபியூச்சர் என்று சொல்லப்படக்கூடிய வருங்காலத்திலே நிகழ இருப்பதின் காரணத்தினால், அதை நம்முடைய கண்ணால் பார்க்காததின் காரணத்தினால் நாம் என்ன செய்கிறோம்? அதை பற்றிய அவ்வளவு பெரிய அக்கறை உடையவர்களாக நாம் இருப்பதில்லை. ஆனால் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்கால நிகழ்வுகளை நினைத்து நாம் அதிகமாக வருத்தப்படுகிறோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கேட்கக்கூடிய நமக்கு தெரிந்த மொழியை பயன்படுத்தி நாம் கேட்கின்ற போது, யா அல்லாஹ் எனக்கு நல்ல சுகத்தை கொடு, நோய்களை விட்டு எனக்கு பாதுகாப்பு கொடு, நீண்ட ஆயுளை கொடு, நிம்மதியான வாழ்க்கையை கொடு, என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடு, செல்வத்தில் விசாலமான செல்வத்தை கொடு கேட்கிறோமா இல்லையா? ஆனால் மறுமை சம்பந்தமான விஷயங்களை கேட்கின்ற போது மிக குறைவாக கேட்கிறோம். நல்ல மௌத்தை கொடு, நல்ல களிமாவுடன் கூடிய மரணத்தை கொடு, சக்ராத்தினுடைய வேதனையை குறைத்து விடு, அதே போல மறுமையினுடைய கேள்வி கணக்கை இல்லாமல் ஆக்கி, சொர்க்கத்திலே கேள்வி கணக்கு இல்லாமல் என்னை நுழைய வைப்பாயாக, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே மின்னல் வேகத்திலே கடக்க வைப்பாயாக. யாராவது நம்ம தெரிந்த மொழியிலே அதிகமாக கேட்கிறோமா? உலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக கேட்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபு மாதம் வந்துவிட்டால் நமக்காக ஒரு துஆவை சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், இந்த ரஜபு மாதத்திலும் ஷஅபான் மாதத்திலும் எங்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. வ பல்லிக்னா ரமலான், ரமலானை எங்களுக்கு அடைய செய்வாயாக. ரமலான் ஏற்கனவே பரக்கத்து நிறைந்த ஒரு மாதம், எனவே எங்களுக்கு ரமலானை அடைய செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே ரஜபு மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் கொடுக்கப்படக்கூடிய பரக்கத் இருக்கிறதே, இது ஆகிரத்தை நினைவுபடுத்தக்கூடிய பரக்கத். உணவுல பரக்கத்துனா என்ன தெரியுமா? நிறைய உணவு சாப்பிடுறது இல்லை, டெய்லி பிரியாணியா வருது, பரக்கத்தான வாழ்க்கைங்க. அது பரக்கத்தான வாழ்க்கையா? இல்ல. நிறைய உணவு சாப்பிடுவது என்பது பரக்கத்து அல்ல. நம்முடைய உணவு ஹலாலாக இருப்பதும், அந்த உணவில் ஆன்மீக உயிரோட்டம் இருப்பதும், அந்த உணவின் மூலமாக அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய எண்ணங்கள் உருவாக்குவதும், நோயில்லாத ஆஃபியத்தான வாழ்க்கையை உருவாக்குவதும் தான் உணவினுடைய பரக்கத். உணவுல வேற எதுவும் பரக்கத் இல்லை. சஹாபாக்கள் பரக்கத் செய்யப்பட்டிருந்தார்கள் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? நிறைய செல்வம் கொடுக்கப்பட்டிருந்தார்கள் என அர்த்தமா? வெளிநாட்டு மன்னர் ஒருவர்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்பினார். அந்த அன்பளிப்புகளில் ஒரு மருத்துவரையும் அனுப்பியிருந்தார். மருத்துவர் வந்து மதீனாவிலே முகாமிட்டு 3 மாதங்கள் ஆகிவிட்டன. யாருமே நோயாளிகள் வரவில்லை. என்னடா இது பெரிய வம்பா போச்சு, நம்ம தொழிலே நமக்கு மறந்து போயிடும் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சென்று அவர் முறையிடுகிறார். நான் ஒரு மருத்துவர், முறையாக படித்தவர், என்னை மன்னர் அனுப்பினார் என்பதற்காக வேண்டி வந்தேன். ஆனால் நோயாளிகளே வருவதில்லை யாருமே, நான் என்ன செய்யறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பசித்த பிறகு உண்ணக்கூடிய சமுதாயம் இது, அரை வயிறு உண்ணக்கூடிய சமுதாயம் இது. எனவே வயிறு நிரம்ப உண்டு நிமிர முடியலை, எந்திரிக்க முடியலைங்கிற நிலைமையில இருக்கக்கூடிய சமுதாயம் அல்லது. எனவே இவர்கள் சாப்பிடக்கூடிய உணவில் பரக்கத்து உண்டு, எனவே இவர்களுக்கு நோய் வராது என்று சொன்னார். ஆரோக்கியம் வருகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன தேவை தெரியுமா? உணவில் பரக்கத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே செல்கிறார்கள். உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணவை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், இன்னும் பரக்கத் வரலையே அப்படின்னு கேட்டாங்க. அங்கே அவர்கள் நினைத்தது என்ன தெரியுமா? அவர்கள் நாடியது என்ன தெரியுமா? ஆட்டிறைச்சியை பரக்கத் என்று சொல்கிறார்கள். ஆட்டிறைச்சி இங்க வரக்கானமே, முக்கியமான ஒரு ஐட்டம் வரக்கானமே அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிரிப்பா சொல்றாங்கன்னு வச்சுக்கீங்களேன். பரக்கத் என்பது இதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களிலே நமக்கு பரக்கத்தை போதிக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமா வல் அர்த் வலக்கின் கذبு ஃபஅഖذனாஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அந்த கிராமவாசிகள், அந்த ஊர் மக்கள் இருக்கிறார்களே, வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு, ஈமான் கொண்டு, ஆமனு வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி வாழ்க்கை நடத்துகிறார்களே, ஆனால் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமா, வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் அவர்களுக்கு பரக்கத்தை திறந்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்றான். பரக்கத்தை திறந்து விடுவோம். அன்னைக்கு உணவில்லாமல் பசிக்கிறது என்று சொன்ன ஜீவன்கள் நிறைய இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பசியை உணராதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மிலே பல பேருக்கு பசினா என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட உணவு விஸ்தீரணம் என்பது உண்டாகிவிட்டது. ஆனால் எந்த அளவிற்கு உணவகங்கள் அதிகமாகிவிட்டனவோ அதை விட அதிகமாக மருத்துவமனைகள் அதிகமாகிவிட்டன. அப்படின்னா என்ன அர்த்தம்? உணவு விஸ்தீரணம் என்பது பரக்கத்தை இங்கே உண்டாக்கவில்லை, நோயை உண்டாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அந்த பரக்கத்திலே, அந்த உணவிலே பரக்கத்தில்லாமல் இருந்திருக்கிறது என்பது பொருளாகும். உண்மையை கண்ணியமானவர்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, அவருடைய காலத்திலே கண் திருஷ்டியை பற்றிய ஒரு நிகழ்வு ஒன்று. அது என்ன சொன்னா, சஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு நல்ல கட்டுமஸ்தான உடல்வாகம் கொண்டவர்கள், நல்ல அற்புதமான உடல்வாகம் கொண்டவர்கள். இந்த சஹாபி அவர்கள் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அந்த வழியாக வந்த ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி அந்த உடல் வாகை பார்த்துவிட்டு, அந்த உடல் கட்டமைப்பை பார்த்துவிட்டு அவர் நினைக்கிறார்கள், ஆகா என்ன அழகான உடம்பு, என்ன நேர்த்தியான உடல், எவ்வளவு அற்புதமான உடல் என்பதாக அவர்கள் அங்கே திஷ்டி போடுவதை போன்று பேசுகிறார்கள், நினைக்கிறார்கள். கடைசி அவர் பார்த்துட்டு போனதுக்கு பின்னால் அவர் படுத்த படுக்கை ஆயிட்டார், துரும்பு மாதிரி ஆயிட்டார், உடம்பெல்லாம் போயிடுச்சு, மெலிஞ்சு போச்சு. மெலிந்து போய் அவருடைய உடல் வாகெல்லாம் இல்லாமல் ஆகி அவர் என்ன செய்கிறார்? படுத்த படுக்கையாக ஆகிவிடுகிறார். அதுக்கு பின்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இவருக்கு கண் திருஷ்டி பட்டிருக்கிறது, இவருடைய விஷயத்திலே கண் திருஷ்டி கொடுத்தவர்கள், அதாவது கண் திருஷ்டி வைத்தவர்கள் யாராவது சந்தேகப்படுகிறீர்களா கேட்டபோது மக்கள் சொன்னார்கள், இந்த ஆமிர்ங்கிற ஒரு ஆள் தான் வந்தாரு, ஒரு மாதிரி பார்த்தாரு, ஒரு மாதிரி இந்த உடலை பத்தி புகழ்ந்து பேசிட்டு போயிட்டாரு, உடனே அவரை கூப்பிடுங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை தண்ணீரால் குளிக்க சொல்கிறார்கள். அந்த தண்ணீரை எடுத்து இந்த சஹல் இப்னு ஹுனைஃப் அவர்களுடைய மேனியிலே ஊற்ற சொல்கிறார்கள். அவருடைய திஷ்டி போய்விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் பிறகு சொன்னார்கள், தோழர்களே, இதா ரஆ அஹதுக்கும் மின் அஹீஹி மா யுஜிபுஹு, இதா ரஆ அஹதுக்கும் மின் அஹீஹி மா யுஜிபுஹு ஃபல்யதுஉ லஹு பில் பரக்கா. ஒரு மனிதனிடம் இருந்து
நம்முடைய சிந்தனையை கவரக்கூடிய வகையில ஏதாவது ஒரு காட்சியை நீங்கள் பார்த்தால் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க உடல்வாக இருக்கலாம், அல்லது அவருடைய அழகாக இருக்கலாம், அல்லது அவருடைய பொருளாதார நேர்த்தியாக இருக்கலாம், அவருடைய குடும்பத்தினுடைய ஒற்றுமையாக இருக்கலாம். எது உங்களுடைய சிந்தனையை கவருகிறதோ அதை நீங்கள் பார்க்கிற போது என்ன செய்யுங்கள்? பாரக்கல்லாஹு ஃபீக் அப்படின்னு சொல்லுங்க. பரக்கத்தை கொண்டு அவருக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டிய பரக்கத்திற்குரிய ஒரு காரியம். நபி அவர்களுடைய வாழ்த்துக்கள் கூட பரக்கத்தை உடையதாகத்தான் இருக்கும். பாரக்கல்லாஹு ஃபீக். மணமக்களை வாழ்த்துகிற போது நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உனக்குள்ளும் பரக்கத் செய்வானா, உன் மீதும் பரக்கத் செய்வானா. உங்கள் இருவருடைய உள்ளங்களை நன்மைகள் விஷயத்தில் இணைபிரியாமல் ஆக்குவானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மணமக்களை வாழ்த்தினார்கள் என்று சொன்னால், இந்த வாழ்த்திலே சொல்லப்பட்ட பரக்கத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இம்மை மறுமையின் விஷயத்தில் அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வான் என்ற அர்த்தம் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், உனக்குள் பரக்கத் செய்வானாக. உடல் ஆரோக்கியம், உன்னுடைய உடல் உறுப்புகளின் இயக்கம், இது மாதிரியான விஷயங்களில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. உன் மீது பரக்கத் செய்வானாக. உனக்கு தரப்படக்கூடிய மதிப்பு மரியாதை, குழந்தை பாக்கியம், உன்னுடைய கண்ணியம், அதே போல அழகு, இது மாதிரியான விஷயங்களிலும் ரிஸ்க் அபிவிருத்தி, இது மாதிரியான விஷயங்களையும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நபி அவர்கள் சொல்லக்கூடிய எந்த வார்த்தையாக இருந்தாலும் சின்ன வார்த்தையாக இருக்கும், அர்த்த புஷ்டி உள்ளதாக இருக்கும், நிறைய அர்த்தங்களுடையதாக இருக்கும். நபி அவர்கள் இந்த 2 வாக்கியத்தில் சொன்ன அர்த்தம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இம்மை மறுமையை இணைத்து ஒட்டுமொத்தமான பரக்கத்தும் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று மணமக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வாழ்த்துகிறார்கள் என்று சொன்னால், இதுதான் பரக்கத் என்பது. கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களுடைய உணவில் பரக்கத் செய்யப்படுகிறது என்று சொன்னார்கள். பிஸ்மில்லாஹ் சொல்லி நம்ம உணவு சாப்பிடுகிற போது உணவு குறைவாக தான் உள்ள போகும். முஃமின்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாப்பிட மாட்டோம். ஆனால் முஃமின் ஒரு வயிற்றினால் சாப்பிடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஒரு முஃமினுடைய உணவு எப்படி இருக்கும் தெரியுமா? தஆமுல் இஸ்னை காஃபி ஸலாத்தா. இருவருடைய உணவு 3 பேருக்கு போதுமானது. தஆமு ஸலாத்தா காஃபியுல் அர்பா. 3 பேருடைய உணவு 4 பேருக்கு போதுமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஒரு முஃமின் கொடுத்து உண்ண வேண்டும், பிறருக்கும் தர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிற போது 2 பேருடைய உணவை அல்லாஹ் 3 பேருக்கு உரிய உணவாக அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடத்திலே ஒரு விருந்தாளி வந்தார். வருகிற போது அவர் காபிராக இருந்தார், அவர் முஃமினாக ஆகவில்லை. நபி அவர்கள் அவருக்கு அந்த காலத்துல விருந்தாளி வந்தா இப்ப எப்படி டீ கொடுக்குறோமோ கழிவட்டு இந்த டீ பழக்கம் இருந்தீங்களா, என்னென்ன பழக்கம் நமக்கு, அதாவது அடிக்ட்னு சொல்லுவாங்க பாருங்க, போதைக்கு அடிமையாகிற மாதிரி டீக்கு அடிமையானவன், அதே போல அந்த இது புகைப்பிடித்தலுக்கு அடிமையானவர்கள், போனுக்கு அடிமையானவர்கள், இது எல்லாமே அடிக்ட் தான். போதைக்கு அடிமையாகிறது மட்டும் கிடையாது, உலகத்துல இதை விட்டா என்ன இருக்க முடியாதுங்க, சாப்பிடாம கூட நான் இருந்துருவேன், ஆனா டீ குடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படி சொல்றாங்க பாருங்க. இது மோசமான பழக்கம். கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே உண்ணப்பட்ட உணவு குறைவு, ஆனால் ஆரோக்கியம் நிறைவு. ஆட்டுப்பால் இன்னைக்கு நினைச்சு பார்க்கிறோமா நம்ம யாராவது? ஆடு வளர்த்தாலும் கூட குர்பானிக்காண்டி வளர்ப்போம், பால் கலக்கிறதுக்காக யாரும் வளர்ப்போமா? அந்த காலத்துல சஹாபாக்களும் நபியவர்களும் அதிகமாக அருந்திய பால் ஆட்டுப்பால் தான். அதிகமாக யாராவது விருந்தாளி வந்தா என்ன செய்வாங்க? அந்த ஆட்டுல இருந்து பாலை கறந்துட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தாளியாக ஒரு மாற்று மத நண்பர் வருகிறார். நபி அவர்களை கண்காணிக்க வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கோப்பையில பாலை எடுத்துட்டு போய், ஆட்டுப்பாலை எடுத்துட்டு போய் அந்த மனிதருக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. குடிச்சாரு. இன்னும் வேணுமா அப்படின்னு கேட்க, ஆமா இன்னும் வேணும் அப்படின்ட்டாரு. இன்னும் கொஞ்சம் பால் எடுத்துட்டு போய் கொடுத்தாங்க. இந்த மாதிரி 7 தடவை குடிச்சாரு. 7 கப்பு அளவுக்கு குடிச்சிட்டாரு. ஆனா அடுத்த நாள் காலையில நபி அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், நல்ல பண்புகள், நல்ல ஒழுக்கங்கள், நல்ல உயர்ந்த தன்மைகளை எல்லாம் பார்த்துட்டு முஸ்லிம் ஆயிட்டார். அடுத்த நாள் காலையில அவர் ஊருக்கு புறப்படுறதுக்கு முன்னால பாலை கொண்டு போய் கொடுத்தாங்க. ஒரு கோப்பை அளவு கூட அவரால் குடிக்க முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதுதான் சொன்னார்கள், ஒரு காஃபிர் பல வயிறுகளை கொண்டு குடிக்கிறான், அருந்துகிறான், சாப்பிடுகிறான்,
ஆனால் ஒரு முஃமின் ஒரு வயிறை கொண்டுதான் சாப்பிடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஃமினுடைய உணவில் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான் என்பது இதனுடைய பொருளாகும். அருமையான பெருமக்களே, இது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த பரக்கத்திற்குரிய ஒரு விஷயத்தில் என்னன்னு சொன்னா, நம்முடைய உணவில் அதிகமான கரங்கள் படுவது. நம்ம என்னைக்குமே நம்முடைய வீடுகளிலே வரக்கூடிய விருந்தாளிகள் நம்முடைய செலவினங்களுக்காக வரக்கூடியவர்கள் அல்ல, பரக்கத்துகளுக்காக வரக்கூடியவர்கள். நம்முடைய வீட்டிலே விருந்தாளிகள் வருகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பரக்கத் இறங்குகிறது என்று அர்த்தம். நம்முடைய உணவிலே, நாம் உண்ணக்கூடிய உணவிலே, நம்முடைய ஒரு தட்டா இருந்தாலும் சரி அல்லது ஒரு சுஃப்ராவாக இருந்தாலும் சரி, அந்த உணவு விரிப்பிலே எத்தனை பேர் உட்கார்ந்து சாப்பிடுறோமோ, எத்தனை கரங்கள் அந்த உணவிலே படுகின்றனவோ அவ்வளவு பரக்கத்துகள் உண்டாகும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது சஹாபாக்கள் போய் கேட்டார்கள், அன்னா அஸ்ஹாபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قالوا யா ரசூலல்லாஹ் இன்னா லனக்குலு, நாங்கள் சாப்பிடுகிறோம், வலா நஷ்பா, ஆனா வயிறு மட்டும் நிரம்ப மாட்டேங்குது. சாப்பிடுறோம் ஆனா வயிறு நிரம்பல, என்ன செய்யறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபலஅல்லக்கும் தஃப்தரிகூன், பிரிஞ்சு பிரிஞ்சு சாப்பிடுறீங்களோ. வீட்ல ஒரு 5 பேர் இருக்கீங்கன்னா ஒருத்தர் வந்து பெட்ரூம்ல உட்கார்ந்து கொண்டு வா அப்படிங்கிறது, இன்னொருத்தர் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுவார், இன்னொருத்தர் ஹால்ல உட்கார்ந்து சாப்பிடுவார். இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு சாப்பிடுறது, நேரம் தவறி சாப்பிடுறது. இந்த மாதிரி சாப்பிடுறீங்களா, பிரிஞ்சு பிரிஞ்சு சாப்பிடுறீங்களான்னு கேட்டாங்க. காலு சஹாபாக்கள் சொன்னாங்க, நாம் யா ரசூலுல்லாஹ், ஆமா நாங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுறது இல்லை என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஜ்தமிஉ அலா தஆமிக்கும், உங்களுடைய உணவில் இணைந்து சாப்பிடுங்கள், ஒன்று சேர்ந்து உண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வத்குரு ஸ்மல்லாஹி அலைஹி, நீங்கள் இணைந்து சாப்பிடுங்கள், ஒன்றாக இணைந்து உண்ணுங்கள். வத்குரு ஸ்மல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயரை, திருநாமத்தை துதித்தவர்களாக சாப்பிடுங்கள். பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீமா ரஸக்தனா வகினா அஸாபன்னார், நீ எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த உணவில் நீ பரக்கத் செய்வாயாக. இது இந்த உணவு எங்களை நரகத்தை விட்டு காப்பாற்றக்கூடிய அமல்களை உருவாக்க வேண்டும், அப்படிப்பட்ட உயர்ந்த உணவாக எங்களுக்கு இதை ஆக்குவாயா என்ற துவா. நம்ம எல்லாரும் இதை படிச்சு வச்சுக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவா இது. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீமா ரஸக்தனா வகினா அஸாபன்னார், நீ எங்களுக்கு வழங்கிய இந்த உணவில் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யுமாறு சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், தோழர்களே, ஃபஜ்தமிஉ அலா தஆமிக்கும், உங்களுடைய உணவிலே நீங்கள் ஒன்று சேர்ந்து உண்ணுங்கள். வத்குரு ஸ்மல்லாஹி அலைஹி, அல்லாஹ் தஆலாவை நீங்கள் திக்ர் செய்தவர்களாக சாப்பிடுங்கள். யுபாரிக் லக்கும் ஃபீ, அந்த உணவிலே அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸ் அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, பெற்றோரை மதிப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்து உண்டாகும். பெற்றோரை மதிப்பதால் நமக்கு பரக்கத்துகள் உண்டாகும். சொந்த பந்தங்களை அனுசரித்து வாழ்வதால் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்து உண்டாகும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். யகூல் சொன்னார்கள், மன் சர்ரஹு அன் யப்சுத லஹு ஃபீ ரிஸ்கிஹி அவ் யுன்ஸஹ லஹு ஃபீ அத்ரிஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சர்ரஹு அன் யுப்சுத லஹு ஃபீ ரிஸ்கிஹி அவ் யுன்ஸஹ லஹு ஃபீ அத்ரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு, உங்களிலே யார் தன்னுடைய செல்வம் பெருக வேண்டும் என்றும் ஆயுள் அதிகமாக வேண்டும் என்றும் விரும்புகிறாரோ தன்னுடைய சொந்த பந்தங்களை இணைந்து வாழட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த காலத்தை பொறுத்தவரை இது ரொம்ப முக்கியமான விஷயம். சொந்த பந்தங்களை இணைந்து வாழக்கூடியவர்கள் எத்தனை பேர் நினைத்து பாருங்கள். ஊர்ல எல்லாம் நல்ல பேர் இருப்பாங்க, நல்ல கொடுக்கிற மனுஷங்க அப்படிமா. தம்பி கஷ்டப்படுவார், அண்ணன் கஷ்டப்படுவார், அக்கா கஷ்டப்படுவாங்க, தங்கச்சி கஷ்டப்படுவாங்க, கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டார். ஏன் தெரியுமா? மான பிரச்சனை. வந்து கேட்கட்டும், ஏன் ஒரு சின்னால போய் வரும், என்கிட்ட வந்து கேட்டா என்ன, ஏங்க ஊரெல்லாம் கடன் கேட்கிறாங்க, கொஞ்சம் உதவி செய்யலாம்ல, நீங்கள் சக்காத்து கொடுக்க வேண்டியிருக்கு. அண்ணன் தம்பிக்கு சக்காத்து கொடுக்கலாம், அண்ணன் தம்பிக்கு சக்காத்து கொடுக்கலாம், அக்கா தம்பிக்கு சக்காத்து கொடுக்கலாம். ஜகாத்துங்கிற பேரை சொல்லாம இதை அன்பளிப்பா வச்சுக்கிறேன்னு கூட சொல்லலாம். மார்க்கம் எவ்வளவு விசாலமாக சொல்கிறது பாருங்க. நம்முடைய உறவுக்காரர்களுக்கு ஜகாத்துங்கிற பேர்ல கொடுத்தா அவர்கள் மான பிரச்சனையாய வேணான்னு சொல்லிடுவாங்கிறதுக்காக வேண்டி மார்க்கம் சொல்கிறது, இது அன்பளிப்பா வச்சுக்கிறீங்க, பெருந்த அன்பளிப்பா வச்சுக்கிறீங்க என்று சொல்லி கூட கொடுக்கலாம். ஆனா எத்தனை பேர் அதை உதவி செய்யறோம்? ஊருக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பார், தன்னுடைய உறவுக்காரர்கள் விஷயத்திலே கையை மடக்கி கொள்வார். காரணம், அவர் வந்து என்னிடத்தில் கேட்கட்டும் என்று சொல்வார். இது என்ன வாழ்க்கை? அருமையான பெருமக்களே,
இது மாதிரியான விஷயங்களில் நாம் விசாலமாக நடந்து கொள்வோமேயானால், உறவுக்காரர்களிடத்திலே விட்டுக் கொடுத்தவர்களுக்கு உதவி செய்தவர்களாக வாழ்வோமேயானால், அல்லாஹ் நம்முடைய செல்வங்களிலும் பறக்கச் செய்வான், நம்முடைய ஆயுளிலும் பறக்கச் செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்படி ஏராளமான பல விஷயங்களை பரக்கத்திற்குரிய விஷயமாக நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. இதுல முக்கியமா என்னன்னு சொன்னா, சொந்த பந்தங்களினுடைய சாபத்திற்கு மட்டும் ஆளாகிவிடக்கூடாது. நம்முடைய சொந்த பந்தங்களுடைய சாபத்திற்கு ஆளாகிவிடக்கூடாது. இது நம்முடைய வாழ்க்கையினுடைய பரக்கத்துகளை ஒட்டுமொத்தமாக ஒழித்து நம்மை முடக்கிவிடும். இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். சொந்த பந்தங்களுடைய சொத்துக்களை நம்ம அமுக்கிறதுனால, அதுல இருந்து அபகரிச்சதுனால, அவர்களை ஏமாத்துனதுனால நம்ம இன்னைக்கு செல்வத்துல பெரிய ஆள் மாதிரி தெரியும். நமக்கு நம்ம திறமை, நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம், பரவாயில்ல, யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு இருக்கலாம். ஆனால் அவர்கள் வெதும்பக்கூடிய வெதும்பல், அவருடைய உள்ளம் நொந்து போன அந்த உள்ளத்தினுடைய நோகடிப்பு இருக்குது, இது இவரை ஒரு நாள் காயப்படுத்துவதல்ல, அப்படியே அழித்து விடும். சமுதாயம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். இன்னைக்கு இருக்கா இல்லையா? இன்னைக்கு நல்லா இருக்கிறோம் மட்டுமில்ல, நம்ம பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய மரணம் நன்றாக வர வேண்டும், நம்முடைய மறுமை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களை ஏமாற்றி வாழ்வதால் அல்லாஹ் ஏமாந்து விட்டான் என்று மட்டும் நினைக்காதீர்கள். மனிதர்கள் கண்களை மூடி இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் என்றைக்கும் கண்களை மூடுவதில்லை. லா தஅخذஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். அந்த அல்லாஹ்வுக்கு சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ கிடையாது. வானம் பூமியில் இருக்கக்கூடிய அத்தனையும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம யார் போய் அவருக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? எனக்கு நரகம் கிடைச்சிருச்சு, எங்க குடும்பத்துல பெரிய ஆள் ஒருத்தர் இருக்காரு, பெரிய அவுலியாவா எல்லாருமே சொல்லியிருக்காங்க, அவரை பிடிச்சி எடுத்துட்டு வந்து எனக்கா சப்போர்ட் பண்ணுங்க, என்னை பத்தி சொல்லுங்க அல்லாஹ்ட்ட சொல்ல முடியுமா? அல்லாஹ் அனுமதித்தாலே தவிர யாரும் யாருக்காகவும் பரிந்து பேச முடியாது. மந்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும். உங்களுக்கு முன்னால் பின்னால் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவராக இருக்கிறார். ஆயத்துல் குர்சியை நாம் வாழுகின்ற போது பாதுகாப்புக்காக ஓதுகிறோம். ஆனால் அந்த ஆயத்துல் குர்சி நமக்கு என்ன சொல்லி தருகிறது? யாராவது விளக்குகிறோமா? சற்று சிந்திக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபு மாதத்தின் துஆ நமக்கு சொல்லி தரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் பரக்கத்தா வாழணும், அல்லாஹ்வுடைய பரக்கத்தை நிரப்பமாக பெற்று வாழ வேண்டும். ஆனால் அந்த பரக்கத்திற்குரிய காரியங்கள் என்ன? அழகான வரிசைப்படுத்தி நபி அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். நம்முடைய குடும்பத்தை ஒன்றுபடுத்துவது, நம்முடைய உணவிலே பெருந்தன்மையோடு நடந்து கொள்வது, நம்முடைய வாழ்க்கையில எந்த விஷயத்தை செஞ்சாலும் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு செய்யறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்துகளை உண்டாக்கும். எனவே இந்த மாதத்திலும் அடுத்த மாதத்திலும் ரமலான் வருகிற வரை அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை வேண்டி துஆ செய்வோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதைப் போல வலவ் அன்னா அஹ்லல் குர்ஆன் வத்தகூ லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தி மினஸ் ஸமா. யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு தக்வா உடையவர்களாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பரக்கத்துகளை திறந்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அத்தகைய பரக்கத்தான மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.